வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னா திரைப்பட இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள். ஸ்ரீதர் அப்படின்னு சொன்னாலே நெஞ்சம் மறப்பதில்லை என்று அனைவருக்கும் ஞாபகம் வந்துவிடும். ஸ்ரீதர் அவர்கள் 1933 வருடம் ஜூலை மாதம் 22ஆம் தேதி விஜயராகவ ரெட்டியாருக்கும் தயாரம்மாளுக்கும் மகனாக சித்தானூரில் பிறந்தார். இவர் சிறுவயது முதல் கொண்டே கதை வசனங்கள் எழுதுவதில் மிகவும் ஆர்வம் கொண்டவராகவே இருந்தார். அது மட்டும் இல்ல, இவர் நாடகம் ஒன்றை சிறு வயதிலேயே எழுதி அதை ஏவிஎம் நிறுவனத்திற்கு அங்கிருந்த இயக்குனர் பா நீலகண்டனிடம் காண்பித்தார். பா நீலகண்டன் அவர்கள் அதை படித்துவிட்டு கதை மிக சிறப்பாக இருக்கின்றது, ஆனால் நீ சிறுவனாக இருக்கின்றாய், நீ மேலும் பெரியவனாக வளர்ந்த பிறகு நாம் இதை பற்றி பேசுவோம் என்று கூறிவிட்டார். அதனால் அவர் நாடக உலகில் முக்கியமானவராக இருந்த டி.கே. சண்முகம் அவர்களை சந்தித்து இந்த கதையை காட்ட அவருக்கு அது பிடித்து போக அந்த கதையை நாடகமாக எடுத்தார்கள். அந்த நாடகத்திற்கு கதை வசனத்தை ஸ்ரீதரே எழுதினார். இப்படி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நாடகத்திலே தொடங்கினார். ரத்தபாசம் என்ற நாடகத்தோடு இவர் ஆரம்பித்தார். ரத்தபாசம், அந்த நாடகம் ரத்தபாசம் என்ற தலைப்போடு படமாக்கப்பட்டது. அதுக்கு இவர் கதைவாசனம் எழுதினார். அதுபோல தொடர்ந்து பல படங்களுக்கு கதைவாசனம் எழுதி கொண்டிருந்த ஸ்ரீதர் முதலாக இயக்குனராக அறிமுகமானது கல்யாண பரிசு என்ற ஒரு படத்தில் ஜெமினி கணேசன், சரோஜா தேவி, விஜயகுமாரி, தங்கவேலு, சரோஜா என்று பெரும் நட்சத்திர பட்டாளர்கள் நடித்திருக்கும் அந்த கல்யாண பரிசு என்ற அந்த படத்தை தான் ஸ்ரீதர் அவர்கள் முதலாக இயக்கி வெளியிட்ட படம். இயக்குனராக தன் வாழ்க்கையை தொடங்கிய படமும் அந்த கல்யாண பரிசு தான். இன்று வரையிலும் அந்த படம் ஒரு மைல்கல்லாக தமிழ் சினிமா உலகில் போற்றப்பட்டு வருகிறது. அதில் வரும் நகைச்சுவை காட்சிகள் இன்று வரும் போற்றப்படுகிறது. மன்னாரன் கம்பெனி என்ற ஒரு ஃப்ராடு கம்பெனியை அறிமுகப்படுத்திய அந்த படம் இன்று வரையிலும் அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த படத்திற்கு பிறகு அவர் நிறைய படங்களை, வெற்றி படங்களை இயக்கிக் கொண்டே இருந்தார். சிறந்த ஒரு முக்கியமான ஒரு செய்திகளை சொல்லும் படங்களாகவே எடுத்துக்கொண்டு இருந்தவர். ஒரு நகைச்சுவை படத்தை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு காதலிக்க நேரமில்லை என்ற ஒரு படத்தை எடுத்தார். அந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 75% முன்கூட்டியே அந்த படத்தை எடுத்திருக்கிறார். ஆனால் அவருக்கு மனம் திருப்தி அடையவில்லை. அதனால் அதை அப்படியே ஓரம் கட்டி வைத்துவிட்டு மீண்டும் ஒரு கதையை உருவாக்கி எடுத்த படம் தான் இந்த காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தின் மூலமாக ரவிச்சந்திரனையும் காஞ்சனாவையும் இவர் அறிமுகப்படுத்தினார். இவர் அறிமுகப்படுத்திய நடிகர்கள் ஏராளம். கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்களையும், நிர்மலா அவர்கள் தான் வெண்ணிலாடை நிர்மலா என்று பெயர் மாற்றிக்கொண்டார், அவர்களையும், மூர்த்தி, வெண்ணிலாடை மூர்த்தி, வெண்ணிலாடை என்ற படத்தில் இவர்கள் மூவரையும் இவர் அறிமுகப்படுத்தினார். இந்த மூவருக்கும் இவர்கள் பெயருக்கு பின்னால் வெண்ணிலாடை என்று சுட்டிக் கொண்டார்கள். இப்படி நடிகர்கள், நடிகைகள் என்று அனைவரையும் அறிமுகப்படுத்திய பெருமை ஸ்ரீதர் அவர்களுக்கு உண்டு. அவர் எடுத்த நகைச்சுவை படங்கள் ஊட்டி வரை உறவு என்ற ஒரு படம், சிவாஜி கணேசன் கே.ஆர். விஜயா வைத்து எடுத்திருப்பார். அந்த படம் மிக சிறப்பாக ஓடியிருக்கும். சிவாஜி கணேசன் வைத்து சிவந்தமன் என்று ஒரு படத்தை எடுத்தார். அதுக்கப்புறம் எம்ஜிஆரை வைத்து உரிமை குரல் என்ற ஒரு மாபெரும் படத்தை எடுத்துக் கொடுத்தார். மீனவ நண்பன் என்ற ஒரு படத்தை எடுத்தார். இப்படி அனைத்து நடிகர்களுக்கும் படங்களை எடுத்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் கார்த்திக்கு நினைவெல்லாம் நித்யா என்ற ஒரு படத்தை எடுத்தார். மோகன் அவர்களுக்கு தென்றலே எண்ணெய் தொடு என்ற ஒரு படத்தை எடுத்தார். தென்றலே எண்ணெய் தொடு படத்தில் தான் ஜெயஸ்ரீ என்ற ஒரு நடிகையை அறிமுகப்படுத்தினார். இப்படி அவர் தொடர்ந்து படங்களை எடுத்துக்கொண்டே இருந்தார். அவர் எடுத்த படங்கள் அனைத்துமே இன்று வரை போற்றக்கூடிய படங்களாகவே இருக்கின்றன. நெஞ்சம் மறப்பதில்லை, நெஞ்சில் ஓர் ஆலயம், கலாட்டா கல்யாணத்தில் வசனம் எழுதினார். அவர் வசனம் எழுதிய படங்களும் மிகப்பெரிய வெற்றியை கண்ட படங்கள். அவர் இயக்கிய படங்களும் மிக பெரிய வெற்றியை கண்ட படங்கள். ஸ்ரீதர் அவர்கள் மிக சிறந்த இயக்குனர், சிறந்த கதாசிரியர், சிறந்த வசனகர்த்தா, சிறந்த தயாரிப்பாளர் என்று பன்முகத்தன்மை கொண்டவர் தான் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள். அவர்கள் பிறந்த இந்த ஜூலை 22ஆம் தேதியை
சிறந்த இயக்குனருக்கான தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.